ப்ரோ வாங்க ப்ரோ, டைம் ஆச்சு ப்ரோ. தீபாவளி வரை வரப்போகுது, அதனால உங்களுக்கு ஒரு பொக்கே கொடுக்குறேன். ஓகேவா? எங்க பூவே காணோம். பூவே எல்லாம் பொக்கே கொடுக்குறது தான் இப்போ ஃபேஷன். பொக்கே கொடுக்கலாம், இது என்ன நாட்டாம பாக்கு போட்டு துப்புற மாதிரியே இருக்கு, என்ன இது? அதுதான் பொக்கே எங்க ஊர்ல. ஓஹோ, இப்ப நான் இது கேட்டேனா உங்களை? கேட்கலனாலும் நாங்க வந்து கொடுப்போம். இப்படிதான் ஒரு அரசியல்வாதி கேட்காம பொக்கே கொடுத்ததுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஆனா கூட்டணிக்குள்ளயும் ஒண்ணும் இல்லாம இருக்குப்பா. அப்படிதாங்க. எந்த அரசியல்வாதி எந்த கூட்டணி அப்படிங்கறத பாத்துருவோம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வெங்கடேஷ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. 5 மாநில தேர்தல் களை கட்டிக்கிட்டு இருக்காங்க. சத்தீஸ்கர்ல, மிசோரத்துல இன்னைக்கு வந்து வாக்குப்பதிவு காலையில இருந்து ஆரம்பமாயிருக்கு. லைன்ல நின்று வாக்காளர் பெருமக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. முடிவு என்னங்கிறது அடுத்த மாசம் நமக்கு தெரிய வரும். ஆனா மத்திய பிரதேசம், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லாம் முக்கியமா வந்து பார்க்கப்படுது. மத்திய பிரதேசத்துல இன்னைக்கு அமித்ஷா போயிருக்காரு பிரதர். அமித்ஷா அந்த ரோட் ஷோ போறப்ப பிஜேபிக்கு பிடிச்ச வாகனம் என்ன வாகனம்? என்ன வாகனம்? சாய்பாபா வண்டியா? புல்டோசர். புல்டோசரா? என்ன ப்ரோ புல்டோசர் பாபா? மீம் ஒண்ணு பார்த்தா அந்த ஞாபகத்திலே சொல்லிட்டோம் ப்ரோ. அந்த புல்டோசர்ல இருந்து அமித்ஷாவுக்கு ரோஜா பூவா வந்து தூவுறாங்க. ஓஹோ, 2 புல்டோசர்ல இருந்து நின்றுகிட்டு இருக்காங்க. தூவிட்டு அது மேல அவங்களே வண்டி விட்டு ஏத்திருப்பாங்களே. ஆமா. அப்புறம் என்னன்னா, பிரியங்கா காந்தி பிரச்சாரம் பண்றப்ப முக்கியமான அரசியல் தலைவர்கள்லாம் அங்க 2 பேர் நின்று பொக்கே கொடுக்குறாங்க. பொக்கே கொடுத்தா பொக்கேக்குள்ள பூவே கிடையாது. பூவே இல்ல. அது பார்த்த பிரியங்கா காந்தி என்ன உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அது பார்க்க ரொம்ப காமெடியா வந்து ஜாலியா இருந்தது. அதுக்குதான் நாங்க இந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்தோம். ஆமா, ஓகே. ஆனா எலெக்ஷன் வந்துட்டா அரசியல் தலைவர்களை பாருங்க, மக்கள் வந்து பூவெல்லாம் வந்து அவங்க மேல போட்டு, யாருக்கு நம்ம பூவெல்லாம் போடுவோம்? கடவுளுக்கு வந்து போடுவோம், இல்லை நம்ம முன்னோர்களுக்கு வந்து போடுவோம். பட் அரசியல்வாதிகள் நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் பூவா போட்டு கேக்குறாங்க மக்கள். பட் அரசியல்வாதிகள் கொடுக்குறாங்களா? நல்லதுங்கிற வரத்தை வந்து கொடுக்குறாங்களா மக்கள்கிட்ட? ஆமா, அது இங்க கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ப்ரோ, இந்த பூ அப்படின்னு வந்தானே, இந்த கூட்டணி, பஞ்ச் ஆஃப் கூட்டணி அப்படின்னு இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு பூ வந்து வெளியே வந்துருச்சு. யார சொல்றேன் அப்படின்னா, இந்தியா கூட்டணியில இருந்து அகிலேஷ் யாதவ் இன்னும் வந்து அறிவிக்கல, ஆனா வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்றத வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய பிரதேசத்துல எங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணியில இடம் தரல, நாங்க சீட்டை வந்து கேட்க போனோம், ஆனா அவமானப்படுத்தி எங்களை அனுப்பிட்டாங்க, இனிமேல் நாங்க எடுக்க போறது ரிவெஞ்ச் தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு. பிடிஏ அப்படின்னு ஒரு கூட்டணியை வச்சிருக்காரு ப்ரோ. அதாவது தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அப்புறம் ஏழைகள், அவங்களுக்கான ஒரு கூட்டணியை வந்து நாங்க அமைக்க போறோம். இந்த கூட்டணி தான் வந்து இந்தியாவுக்கு புதிய கூட்டணி, இந்தியா எதிர்பார்க்கிற கூட்டணி வந்து இதுதான். இந்த கூட்டணி மூலமா பிஜேபிக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி நாங்க வந்து தக்க பதிலடியை கொடுப்போம், பாடத்தை கத்து கொடுப்போம். காங்கிரஸ் வந்து பிஜேபில இருந்து பெரிய வித்தியாசம் கிடையாது, பாஜகவுடைய பி டீம் தான் காங்கிரஸ் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி அடிச்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் வந்து 3 முறை மீட்டிங் எல்லாம் போட்டாங்களே, பாட்னா, பெங்களூர், மகாராஷ்டிரா. அப்பெல்லாம் அவருக்கு வந்து தெரியல அகிலேஷ் யாதவுக்கு. இப்ப சீட்டு கொடுக்காத ஒரே காரணத்துக்காக ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. இப்ப 28 அந்த கூட்டணி அமைச்சாங்க இந்தியாங்கிற பேர்ல. இப்ப அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் வந்து வெளியே வந்திருக்காரு. அடுத்து யார் வெளியே வர போறா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு யார் என்ன பதில் சொல்றாங்க? நிதிஷ்குமாரே சொல்றாங்க. அதுல அவர் தான் உருவாக்குனது அந்த கூட்டணியை. காரணம் என்னன்னா, அவரையும் வந்து சரியா மதிக்கவே இல்லையா காங்கிரஸ். அதனால அவரே வந்து பிஜேபி தலைவர்கள் முன்னாடியே வந்து இந்த பல்கலைக்கழகம் கொண்டு வந்தது பிஜேபி அரசு தான் சொல்லிட்டு பாராட்டிட்டுலாம் இருந்தாரு. அடுத்து அவரும் போயிட்டாருன்னா இந்தியா கூட்டணியோட எதிர்காலம் இப்பவே நம்ம கண்ணு முன்னாடி வந்து தெரியுது. ஆல்ரெடி அவரும் சொல்லிட்டாரு, காங்கிரஸ் எலெக்ஷன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது, கூட்டணியில கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரிட்டாரு. இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி அவங்களும் முன்னாடி இருந்தே சச்சரவிலையா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப டெல்லியில வந்து தேர்தல் வந்துச்சுன்னா, லோக்சபா தேர்தலில் யார் எத்தனை சீட்ல போறதுன்னு சும்மாவே ஒரு சண்டை நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் அந்த குழுவிலே இல்ல. இப்படி ஏகப்பட்ட சச்சரவுகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு காத்திருக்கு. ஆக்சுவலி என்னன்னா பிரதர், கூட்டணி அமைஞ்சு தேர்தல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பிச்சுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப இந்த கூட்டணி எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள எல்லாம் பிச்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பிரியங்கா காந்தி வாங்கி அதுல ஒண்ணுல கீழே போட்டுருக்கிற மாதிரி இந்தியா கூட்டணி அதுல ஒண்ணுல கீழே போட்டுருங்கிற மாதிரிதான் இருக்கு செயல்பாடுகள். அதே மாதிரி மத்திய பிரதேச எலெக்ஷன் ரொம்ப ஒரு சூடு பிடிச்ச ஒரு பக்கம் அகிலேஷ் யாதவ் நீங்க சொன்ன மாதிரி வந்து பேசுறாரு, ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் பிஜேபின்னு மும்முனை இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தினமும் ஒரு புது புது தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்ப 100 கோடிக்கு இதை பேரம் பேசியிருக்காங்களாமே. ஆமா ப்ரோ, மத்திய விவசாயத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இருக்காரு. அவர் வந்து பாஜகவினுடைய முக்கியமான ஆளு, மத்திய பிரதேசத்துல இருந்து போன ஒரு மத்திய அமைச்சர்.
அவருடைய மகன் தேவேந்திர பிரதாப் சிங் அவருடைய வீடியோ ஒண்ணு லீக் ஆயிருக்கு. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னம்னா, அவரு ஒரு ஏஜென்ட் கிட்ட வந்து டீலிங் பேசுறாரு, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவுக்கு. அந்த ஏஜென்ட் என்ன சொல்றாரு, ராஜஸ்தான் இன்னும் சில மாநிலங்கள்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வித்து எல்லாம் பணம் ரெடியா இருக்கு, எந்த அக்கௌண்ட்டுக்கு போடணும்னு சொல்லுங்க, ஒரு 5 அக்கௌண்ட் அனுப்புங்க அப்படின்றாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் இவர் கொடுக்குற மாதிரி அந்த வீடியோ ஒன்று வெளியாகி பெரிய வந்து ஒரு பூகம்பத்தை கிளப்பி இருக்கு. பாத்தீங்களா, இவ்வளவு தூரத்துக்கு வந்து பண்றாரு, ஆனா இங்கெல்லாம் இடி ஐடி ரைட்லாம் வந்து அவர் வீட்டுல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அந்த விஷயத்த வந்து மத்திய பிரதேசத்துல பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் சத்தீஸ்கர்ல நேற்று முதலமைச்சர் பூபேஷ் பாகல் அவர் வந்து இந்த மகாதேவ் அப்படிங்கிற ஆப்ல வந்து 508 கோடி ரூபாய் பணம் வாங்கினாரு அப்படிங்கறத பிஜேபி எவ்வளவு பெருசாக்குனாங்களோ அதுக்கு ஈக்குவலா மத்திய பிரதேசத்துல இந்த விவகாரத்தை காங்கிரஸ் பெருசாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சத்தீஸ்கர்ல வாக்குறுதி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கு பிஜேபி. மோடி என்ன சொல்லுவாரு, இலவசங்களே கொடுக்க கூடாது, அதை வந்து நாட்டு மக்களை வந்து சீரழிச்சிரும், வந்து வரி செலுத்துறவங்களுக்கு கூடுதல் வந்து சுமையாயிடும், எதிர்கால குழந்தைகளுக்கு அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லிட்டு பெரிய பட்டியலே வச்சுட்டு இருப்பாரு. இலவசங்கள் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கூட கர்நாடக எலெக்ஷன் என்ன பண்ணாங்க, ஏழைகளுக்கு ஒவ்வொரு நாளும் 1/2 லிட்டர் பால் இலவசமா நாங்க கொடுப்போம், அதே மாதிரி உகாதி, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி சமயங்கள்லாம் நாங்க வந்து உங்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் தருவோம்னா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது என்ன மோடி சொல்றது ஒன்னா இருக்கு, வாக்குறுதி கொடுக்குறது வேறையா இருக்கு பிஜேபி, நம்ம கேள்வி எழுந்தது. அதாவது எதிர்கட்சிகள் கொடுத்தாதான் தப்பு, நாங்க கொடுத்தா தப்பு கிடையாது. ஆமா, இப்ப சத்தீஸ்கர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ஏழை பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய், மொத்தம் 12,000 கொடுப்போங்கிட்டு இருக்காங்க. 12,000 ரூபாய் எங்க ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இப்ப தெலுங்கானால வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, கர்நாடகால நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப சத்தீஸ்கர்ல பிஜேபி கொடுக்க போறாங்களாம். அப்ப இது மோடியோட இரட்டை நிலைப்பாடுங்கிறது தெரியுது. மதுபான கொள்கை அதுல வந்து பண மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மணீஷ் சிசோடியா, சஞ்சய் ராவத் ஏற்கனவே 2 ஆம் ஆத்மி அமைச்சர்கள் ஜெயிலுக்குள்ள தான் உட்காந்துருக்காங்க. அதுக்குள்ள ஜெயிலுக்குள்ள போய் காலமுக்க சொன்னாங்க, கையமுக்க சொன்னாங்கன்னு சச்சரவு தனியா போயிட்டு இருக்கு, அது தனி ட்ராக்கு. இப்ப இந்த மதுபான கொள்கை ஊழல்ல 3ஆவதாக அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியோடைய சீஃப் மினிஸ்டர், இந்த வழக்குல வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. அமலாக்கத்துறை வந்து சமன் அனுப்புனாங்க, நீங்க வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு. நான்லாம் ஆஜராக முடியாது, எனக்கு மத்திய பிரதேச எலெக்ஷன்ல தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. நேற்று வந்து என்ன பண்ணிருக்காரு, எம்எல்ஏக்களை எல்லாம் கூட்டு ஒரு ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு. இன்கேஸ் என்னைய பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காரு. எல்லா எம்எல்ஏக்களும் நீங்க தான் அப்ப கூட சிஎம்மா இருக்கணும், ஜெயில இருந்தா கூடங்கிறத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டுல இருக்கு. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனாலும் அவர் அமைச்சரா தான் இருக்காரு. அது அமைச்சர் வேற, முதலமைச்சர் வேற இல்ல. என்னங்க முதல்னு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதோடைய பவர் வேறதான். அரவிந்த் கெஜ்ரிவால் ஓகேன்னு சொல்லிட்டாராம் அவரு. இன்கேஸ் பிடிச்சி ஜெயில போட்டாங்கன்னா ஜெயில இருந்து அமைச்சரவை கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்காங்களாம். அதை வந்து ஆம் ஆத்மியோடைய மினிஸ்டர், எஜுகேஷனல் மினிஸ்டர் அதிசி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம், ஜெயில இருந்தே அமைச்சரவை கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு நாங்க பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இதை சில நாட்களுக்கு முன்னாடி நானும் ஒரு கிண்டலா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆல்ரெடி உள்ள இருக்காங்க, இவரு உள்ள போயிட்டா அமைச்சர் கூட்டத்தை நடத்த வேண்டியதானு இருந்தோம். சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பிரதர். நடந்திருக்கு. இந்த இடினால நாட்டுல என்னென்னலாம் நடக்கணும்னு இருக்கு பாருங்க. இதெல்லாம் தாண்டி டெல்லியில காற்று மாசுங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கான். பள்ளி கல்லூரிக்கெல்லாம் விடுமுறை வந்துட்டு இருக்காங்களாம். நிறைய பேருக்கு அந்த சுவாச பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த வீடியோ காட்சிகளை பாக்குறப்பே நமக்கு பகீரன் இருக்கு. நீங்க சமீபத்துல தான் டெல்லி வர போயிட்டு இருந்தீங்க. ஆமா பிரதர், ஒரே மூச்சு விடுறதுக்கு பயங்கரமான திணறல். அதை நம்ம வந்து இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. நம்ம இங்கெல்லாம் வாழ்ந்துட்டு நம்ம ஒரு டிராபிக்ல இருந்தாலே நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும்ல, இந்த புகை அது வந்து பயங்கரமான லெவல்ல அங்க இருக்கு. அங்க இறங்கினோடனே கண்ணெரிச்சல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மெயினான காரணம் வந்து இந்த பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச சுத்தி இருக்கிற, டெல்லியை சுத்தி இருக்கிற மாநிலங்கள்ல விவசாயிகளை இந்த அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த மீதி இருக்கு இல்லையா, விவசாய கழிவுகள், அதை வந்து எரிச்சு விட்டுருவாங்க. ஸோ அந்த புகை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்ப அப்படியே டெல்லி மேல வந்து அப்படியே படிஞ்சிருது. இதனால பெரிய மாசு வந்து முக்கியமான காரணம், அதுவும் ஒரு காரணம். அது போக தொழிற்சாலைகள்ல இருந்து வர கழிவுகள் எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல இது தொடர்பா வந்து நீதிபதிகள் பயங்கர ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாங்க. பஞ்சாப், ராஜஸ்தான்,
ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் மாநிலங்கள் அவங்க விவசாயிகள் அந்த கழிவுகளை எரிக்கிறத தடுத்து நிறுத்தியே ஆகணும். என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்க அதை நிறுத்துறது தான் உங்களுடைய பொறுப்பு, உங்களாலதான் இவ்வளவு பெரிய மாசு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலங்கள் கிட்ட கண்டிப்பா வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல இது முதல் முறை நடக்கிறது இல்ல, இதுக்கு முன்னாடி பல முறை நடந்திருக்கு. ஒவ்வொரு டைமும் இந்த நவம்பர் டிசம்பர் வந்துச்சுன்னா நம்மளும் தொடர்கதையா நனைஞ்சு வருஷம் சொல்லிட்டே தான் இருக்கும், டெல்லியில காற்று மாசு ஏற்பட்டு எல்லாருமே துன்பத்துக்குள்ளாகிறாங்க அப்படின்ட்டு. அங்கதான் வந்து எல்லாருமே இருக்காங்க, ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், முக்கியமான அமைச்சர்கள், உச்ச நீதிமன்றம் எல்லாமே அங்கதான் இருக்கு. அதோட கட்டுப்படுத்த முடியல ஒரு கேள்விதான் நமக்கு இங்கிருந்து எழுது. அதேதான் ப்ரோ. தீபாவளி காலகட்ட ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டுல, இந்தியாவுல. எல்லாரும் வந்து துணிமணிகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பட்டாசுகள்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னொரு குறை இருந்திருக்கு மாணவர்களுக்கு. எப்பயுமே வீக் டேஸ்ல வந்தா ஒரு லீவ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 2 நாள் லீவ் போட்டுடலாம், ஞாயிற்றுக்கிழமையா வருது அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாணவர்கள் மட்டுமா, வேலை பாக்குறவங்க தான். அடுத்து இதுக்கு முன்னாடி ஆயுத பூஜை, அதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் லீவா எல்லாம் மொத்தமா ஊருக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி தீபாவளி சண்டே நான் ஒரு நாள் தான் உங்களுக்கு தீபாவளி அப்படின்ற மாதிரி ஆக்கிருச்சு. ஆமா, அதனால என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசு, என்ன இருந்தாலும் ஊருக்கு போறவங்க தீபாவளி அன்னைக்கு நைட்டு கிளம்பி வர முடியாதுல்ல, தீபாவளி அது நைட்டுக்கு தான் வான வேடிக்கை பட்டாசு எல்லாம் வந்து வெடிப்பாங்க, அதெல்லாம் பினிஷ் பண்றதுதான் நல்லா இருக்கும். அதனால தமிழ்நாடு அரசு வந்து 13ஆம் தேதி லீவ் கொடுத்துருக்காங்க. அதற்கு பதிலாக 18ஆம் தேதி வச்சுக்க போறாங்களா சனிக்கிழமை. ஓகே, அதனால இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தான், நமக்கு நமக்கு அலுவலகத்துல சொன்னா தெரியும். போங்க தீபாவளி. சரி, அதனால விடுமுறை அவங்களுக்கு செய்தி சொல்றீங்க, அவ்வளவுதான், செய்தியை மட்டும்தான் சொல்றீங்க, உங்க ஆதங்கத்தை எதுவும் சொல்லலன்னு எனக்கு நல்லா தெரியுது. பேஸ்லோட காட்டவே இல்லையா, தெரியுது, அதான் நல்லா தெரியுது. சரி, அடுத்து அதே இந்த தீபாவளின்னும் போது இந்த ஆம்னி பஸ் எல்லாம் வந்து நிறைய சிக்கல் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த விஷயமாவும் தமிழ்நாடு அரசு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டுல தான் ரிஜிஸ்டர் பண்ணது இருக்கணும், நீங்க வேற எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இங்க வந்து பஸ் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி வந்து இந்த ஸ்லீப்பர் பஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, பாண்டிச்சேரி பண்ணுவாங்க, சிலலாம் அசாம்ல பண்ணிட்டு வராங்க, இப்படிலாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அங்க டாக்ஸும் கம்மி. இப்போ வந்து இந்த அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாக்ஸ் நமக்கே வரட்டும், வருமானம் எதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாற்ற கடைசி நாள் டிசம்பர் 16. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து அந்த இதில் ஓட்டினீங்கன்னா நாங்கள் பெர்மிட் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்ல, அதிக கட்டணங்கள் வசூலிக்கிற ஆம்னி பேருந்துகள் மேல ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்போம். அதை ஒரு வரமுறை கொண்டு வரதுக்காக தான் இந்த பதிவு மேட்டர் நடக்குது. ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு பயண கைதிகளா மக்களை வச்சு அப்புறம் 118 பஸ்ஸை விடுவிச்சாங்களா இல்லையா? அதுதான் நடந்துட்டு கொடுத்தாங்களா இல்லையா அரசாங்கத்துக்கு? அரசாங்கம் என்ன பண்ண, படிஞ்சுதானே போனாங்க. இப்ப என்னன்னா தீபாவளி அதே கச்சேரி தான் ப்ரோ. நம்ம நேர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, சென்னை டு சேலம் வந்து 3000 ரூபாயா. 3500 மட்டுமே எங்க மாதிரி இருக்குது. அப்பயும் அப்படிதான் பகல்குள்ளதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்துல 4 பேர் சென்னையில இருந்து சேலம் போனாங்கன்னா போனஸ் தாண்டில போய்கிட்டு இருக்கு. 14,000 ரூபாய் அவுட்டு போறதுக்கு மட்டும், வரத்துக்கு சேர்த்தோம்னா 30,000 அவுட்டு. துணிமணி இதெல்லாம் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 1.5 மாசம் சேலரி அவுட்டு, காலி. இப்படி போய் தீபாவளி கொண்டாட நிலை இருக்கு. இதுல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாங்களே ப்ரோ. எனக்கு நடந்த சம்பவம் 2 வாரம் முன்னாடி நான் மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் ஆம்னி பஸ்ல புக் பண்ணியிருந்தேன், மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல. அங்க யோலோ அப்படின்னு ஒரு டிராவல்ஸ்ல அந்த டிராவல்ஸ்ல புக் பண்ணிட்டு இருக்கேன். வந்து பாக்குறேன் ஆபீஸ்ல எதுவும் இல்ல, ஆபீஸே இல்ல, ஒரே ஒரு பஸ் மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பஸ்ஸை மட்டும் எல்லாரும் வந்து சுத்தி நின்று ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நடக்குது அப்படின்னு, நம்ம பஸ்ஸா தான் இருக்கும் அப்படின்னு நான் போனா, அது வந்து பெங்களூர் போற பஸ், சென்னைக்கு போற பஸ் எல்லாத்தையும் நாங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த பஸ்ல இருந்த 2 பேர், அபிஷியலா எந்த தகவலுமே இல்ல. அப்புறம் தான் பார்த்தா ஒரு பஸ் கேன்சல் ஆகல, மொத்தம் 5 பஸ் கேன்சல் ஆயிருக்கு. ஒரு 120 பேர் கூடி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பாக்குறோம், இவங்க கொடுத்த நம்பருக்கு எந்த நம்பரும் எடுக்கல, எந்த பயனும் கிடையாது. கடைசியில போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் வந்தா அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழியே இல்லாம அங்க இருந்து கிளம்பி வந்தோம். இப்பவும் பாருங்க அந்த பஸ் இன்னும் வந்து அந்த ரெட் பஸ்ல வந்து புக்கிங்காக இருக்கு. அப்புறமா தான் போய் கூகுள் ரிவ்யூல பார்த்தா இந்த பஸ்ஸுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த நான் வந்து ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ண என்னை நடுரோட்டில் நிக்க வச்சிட்டாங்க, நம்ம ஆபீஸ்ல இன்னொருத்தருக்கு இப்படி நடந்திருக்கு, அவர் குடும்பமா போய் 6,000 ரூபாய் வந்து அவருக்கு காசு போச்சு.
இப்போ வரைக்கும் அந்த பணம் அவருக்கு திரும்பி வரல. இப்படிப்பட்ட மோசடிகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ரெட் பஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்றது ஒரு பஸ், இந்த மாதிரி பல பஸ் இருக்கு. எதுக்காக டீட்டெயிலா சொல்றோம்னா, ஊருக்கு புக் பண்றப்ப ரொம்ப பார்த்து வந்து புக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப ட்ரெயின்லாம் புக் ஆகி முடிஞ்சிருக்கும், தற்கால்லாம் கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாய்ப்பே இல்ல. கடவுளோட அருள் இருந்தா கூட தற்கால கிடைக்க வாய்ப்பே 300-400 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும் புக் பண்ணி வச்சு, அதுல வேற ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாரு. கேன்சல் பண்ணாலும் ஜிஎஸ்டி போடுறாரு. நம்ம பிரீமியம் தட்கல் இதுல 200 ரூபா டிக்கெட் 1000 ரூபா வச்சு அப்பயும் கிடைக்க மாட்டேங்குது. பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவருடைய வீடு, நண்பர்கள் வீடு, அலுவலகம், காலேஜ், லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை வந்து நடத்தி முடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்பவுமே சில இடங்கள்ல போய்கிட்டு இருக்கு. 5 நாட்களாக வந்து போய்கிட்டு இருக்கு. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, 40 இடம் ப்ரோ. எனக்கு உங்க எங்கப்பா போக ஆபீஸ் முடிச்சா வீட்டுக்கு போங்க, ஒரே இடம் தான் ப்ரோ. என்ன எங்க பார்த்தாலும் அங்க கண்டுபிடிச்சிடலாம், அங்க இல்லாட்டி நான் ஆபீஸ்ல கண்டுபிடிச்சேன். எப்படி ப்ரோ 40 இடங்கள் வந்து வச்சிருக்கீங்க? 40 இடம் நான் அதான் சொல்லடான்னு நினைச்சேன். 100 இடங்கள் ஸ்கெட்ச் போட்டாங்களாம் வருமான வரித்துறை. 100 இடங்களுக்கு போக முடியாதுங்கிறனால 40 இடமா சுருக்கப்பட்டிருக்கு. ஆள் எக்ஸ்ட்ரா வேலைக்கு எடுத்துதான் வந்து ரைடு ஓடணும் போல இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு 40 இடங்கள்ல இப்ப ரைட் பண்ணி பல இடங்கள்ல டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருக்காங்களாம். பல இடங்கள்ல வந்து பணம் வந்து ரொக்கமா வந்து பறிமுதல் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 20 கோடிக்கு மேலதாக தகவல் வந்து வருது. ஆனா இப்பதான் எஸ்பிஐ பேங்க் உள்ளார வந்து கட்டுக்கட்டாக அந்த நம்ம டிராவல் பெரிய ட்ராலியில வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சுதான் எடுத்துட்டு போய் பார்த்திருக்கோம். அவங்க பணம் எல்லாம் அடிக்கி உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பெட்டி போயிருக்கு உள்ள. ஆமா, இப்பெல்லாம் பணம் எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்க. எண்ணி முடிச்சு வருமான வரித்துறை சார்பில் அபிஷியலா தெரிவிக்கிறப்பதான் எவ்வளவு பணம் எடுத்தாங்கிறது வந்து தெரிய வரும். ஆனா அது ஏவா வேலுக்கு ஒரு சிக்கல் தாங்கிறத சொல்றாங்க. கண்டிப்பா. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவுட்டு, இப்ப ஏவா வேலு ஆல்ரெடி இன்னொரு பொன்முடி உச்ச நீதிமன்றமே அங்க மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஏகப்பட்ட நெருக்கடிகள்ல தான் வந்து திமுக அமைச்சர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பக்கம் வந்தோன்னு வைங்களேன், ஓபிஎஸ் இருக்காருல்ல, அவர் ஏதோ உண்மையா அதிமுக மாதிரி வந்து அந்த சின்னம், லெட்டர் பேடு, கட்சியினுடைய பெயரு, கொடி இதெல்லாம் பயன்படுத்திட்டு வந்து ஒருங்கிணைப்பாளர் அந்த பேரு எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு இருந்தாருல. இப்ப நீ எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி தரப்பு தாக்கல் பண்ண மனுவுல தான் இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த இன்னைக்கு மனுவிலையும் பாருங்களேன், வந்து இல்ல நாங்க உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பா ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்கோம், அதனால அது வரைக்கும் நீங்க இந்த வழக்கு நீங்க ஏன் ஒத்துழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்புல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இஷ்டத்துக்கு மனு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்பதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரிய வரும்? எனக்கு தெரியாது, இன்னைக்கு நான் இடைக்கால தடை விதிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கடுப்பாகி நீதிபதியே கோபமா இருக்காரு. எவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு இல்லையா சார் ஒரு எவ்வளவு வழக்குகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். அதான் அவங்களே வந்து கடுப்பாகி இந்த தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனா கூட உச்ச நீதிமன்றத்துக்கு போவாரு, நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு. சசிகலாவும் தடை வாங்கிட்டாங்க, சசிகலாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா வந்து சசிகலா இப்படி யாருமே இல்லாதனால எடப்பாடி குரூப் கண்டுக்கிறது இல்ல. சரி போட்டுக்கோங்க, சோலோவாதான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதாவது சசிகலாவாவது பயன்படுத்தி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வாட்டுக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ்ஸே தூக்கி அறிக்கை விடுறாரு அந்த லெட்டர் பேர்லயே. அப்ப அவங்களுக்கு கோவமா வராதா? ஆமா. இன்னொரு பக்கம் வந்து இந்த அதிமுக பத்தி பேசுறப்ப இந்த நீட் கையெழுத்துக்காக அதிமுக தலைவர்களையும் நான் சந்திப்பேன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. நீட் விலக்கு அதுவே நம் இலக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கத்தை அக்டோபர் 21 ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த முட்டையை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி காமெடி மதுரை முத்து மாதிரி முதல்ல செங்கல் எடுத்த மாதிரி இப்ப முட்டையை எடுத்து காமிச்சிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகுதான் அந்த கையெழுத்து இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் 12 லட்சம் 13 லட்சம் தான் வாங்கிருக்காங்களாம். 50 லட்சம் இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஆரம்பிச்சு ஒரு 17 நாட்கள் ஆகுது, 6ஆம் தேதி இன்னைக்கு. ஆமா, ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். அதனாலதான் எல்லா கட்சியும் போய் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. உங்க இதுல இருந்து கொஞ்சம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக சந்திக்க எவர் போறாரு, அவங்க ஒத்துக்குவாங்களா? அவங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீட்டு அந்த மசோதா அப்பெல்லாம் ஆதரிச்சது அவங்க தானே. அவங்க எதிராக வந்து கையெழுத்து போடுவாங்களா கேள்வி இப்படி போய்கிட்டு இருக்கா கதை. ஆமா, தமிழ்நாட்டுல ஏற்கனவே வறண்டு போன மாவட்டம் ராமநாதபுரம், அப்புறம் பக்கத்துல இருக்கிற சிவகங்கை, அதை இன்னும் வந்து இருக்கிறதே நாங்க வந்து காய வச்சிரும் அப்படின்ற முடிவுல வந்து ஓஎன்ஜிசி இருக்காங்க போல இருக்கு. மத்திய அரசு இருக்கு ப்ரோ, நிறுவனம் தானே. அதானே மொத்தம் 20 இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்க வந்து ஓஎன்ஜிசி நிறுவனம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை கிட்ட வந்து அனுமதிக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. 3000 அடிக்கு வந்து பள்ளம் தோண்டி ஹைட்ரோ கார்பன் சோதனை பண்ண போறாங்கன்னா இதுக்கு வந்து சூழலியல் அமைப்புகள், எதிர்கட்சிகள் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யோசிக்காம வாழ்க்கையில அடுத்தடி எடுத்து வைங்க. ஒண்ணு தோத்து போவோம், இல்ல ஜெயிப்போம், சாகலாம் மாட்டோம். நல்ல கம்பெனில வேலைக்கு போனா நம்ம லைஃப் மாறும்னு நினைச்சேன்.
அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வேலை மட்டும்தான் மாறும், லைஃப் மாறாதுன்னு. பேர் என்ன? வீரத்தமிழ்ச்சி சொல்றாங்களா, ரஞ்சினி நாச்சியார் அப்படின்னு. வீரம்மா அப்படின்னா என்ன பண்ணீங்க? ஸ்கூல் பசங்களை அடிச்சிருக்கேங்க. முதலாளி இந்த தடவை தீபாவளி போனஸ். முதலாளி என்கிட்ட வந்து இப்படி கேட்கறே தப்புங்கிறாங்க. அது சில இடங்கள்ல சில கிராமங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய இடங்கள்ல தீபாவளி போனஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. யாருக்கு விருது கொடுக்கலாம்? விருது கொடுக்கலாம், நிறைய பேர் கொடுக்கலாம். ஒண்ணும் இல்லாத பொக்கே வாங்கின பிரியங்கா காந்தி கூட கொடுக்கலாம். ஆனா என்ன பண்றது, ஆனா ஒண்ணுமே இல்லாத மேட்ரு. ஆனா காங்கிரஸ் கொடுக்கலாம். அகிலேஷ் அதை வந்து 3 முறை மீட்டிங்லாம் போட்டு ஒண்ணு சேர்ந்துருவோம் போலதானே தெரியுதுன்னு பிஜேபிக்கே டஃப் கொடுத்துறாங்க. பிஜேபி கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு பதட்டமா பல வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஒன்னும் இல்ல போல இருக்கேங்கிற மாதிரிதான். ஒன்னும் இல்ல, கீழே போட்டுருன்னு அந்த பொக்கே வெறும் பொக்கே வாங்கின மாதிரிதான் வந்து அந்த கூட்டணி வந்து போய்கிட்டு இருக்குது. அகிலேஷ் யாதவ் வந்து காங்கிரஸுக்கு, முக்கியமா அந்த இந்தியா கூட்டணி எல்லாருக்கும் வந்து தக்லைஃப் வந்து கொடுத்திருக்காரு. எப்படி பாத்தீங்கன்னா என்னுடைய மாஸ்டர் மைண்டேங்கிற மாதிரி தக்லைஃப் வந்து பண்ணிருக்காரு. கரெக்ட். அதனால அவரு கொடுத்துருவோமா? அவர் கொடுத்துடலாம். நேற்று தான் வந்து தக்லைஃப்ங்கிற தலைப்புல கமலுடைய அடுத்த படம் மணிரத்னம் வந்து இயக்க போறான் வந்தது. கரெக்டா அது பொருந்தி வர போகுது. அகிலேஷ் யாதவ் வந்து ராகுல் காந்தி தக்லைஃப் பண்ணது. ரைட். அதனால இந்த விதி வந்து கொடுத்துடலாம். தக்லைஃப் கோஸ் டு அகிலேஷ் யாதவ் அண்ட் ராகுல் காந்தி. நன்றி, வணக்கம்.